வணக்கம். இந்த வீடியோவில் 15/6/2026 மகளிர் உரிமைத் தொகை வங்கிக் கணக்கு மாற்றம் பெண்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மூலம் தகுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வரும் நிலையில் சில பெண்களுக்கு கடந்த சில மாதங்களாக உரிமைத் தொகை வராத நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தற்போது முக்கியமான தகவல் வெளிவந்துள்ளது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பல பெண்கள் தங்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வரவில்லை என்று மீண்டும் மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மனுக்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். அதிகாரிகள் தெரிவித்த தகவலின்படி பலருக்கு வங்கிக் கணக்கு தொடர்பான பிரச்சனைகளே உரிமைத் தொகை நிறுத்தப்படுவதற்கான முக்கிய காரணமாக உள்ளது. சிலர் தங்களது வங்கிக் கணக்கை மாற்றியிருந்தாலும் அதற்கான விவரங்களை சரியான முறையில் புதுப்பிக்காததால் அவர்களது கணக்கிற்கு பணம் வரவு வைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மாதந்தோறும் வழங்கப்பட்ட ரூபாய் 1000 உதவித்தொகை பாதியில் நின்றுவிட்டது. இதனை அறிந்த பெண்கள் மீண்டும் விண்ணப்பம் செய்து சரியான வங்கிக் கணக்கு விவரத்தை வழங்கி வருகிறார்கள். அவ்வாறு விண்ணப்பித்தவர்களுடைய மனுக்கள் தற்போது பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியானவர்கள் மீண்டும் திட்டத்தில் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். இதற்கு இடையில் அதிகாரிகள் கூறியதின்படி 10,000க்கும் மேற்பட்ட புதிய மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணப்பங்களும் தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. விண்ணப்பதாரர்களின் ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பின்பு ஒப்புதல் வழங்கப்படும். மகளிர் உரிமைத் தொகை திடீரென்று நிறுத்தப்பட்டிருந்தால் உங்கள் பகுதியில் உள்ள சம்பந்தப்பட்ட வட்டார அலுவலகம் அல்லது தாலுகா அலுவலகத்தை அணுகி எந்த காரணத்தால் உதவித்தொகை நிறுத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வங்கிக் கணக்கு எண் மாற்றம், ஆதார் இணைப்பு பிரச்சனை, ரேஷன் அட்டை விவரத்தில் மாற்றம் அல்லது ஆவணங்களில் உள்ள பிழைகள் போன்ற காரணத்தால் தொகை வராமல் போகலாம். அத்தகைய பிரச்சனைகள் இருந்தால் தேவையான ஆவணங்களை மீண்டும் சமர்ப்பித்து விவரத்தை புதுப்பிக்கலாம். அதன் பிறகு உங்கள் விண்ணப்பம் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு தகுதி உறுதி செய்யப்பட்டால் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.